உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மறைச்சும் ஒளிச்சும் பதிக்கும் சொல்றதில்ல, மதிக்கும் ஆண்டவர் உன் கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்ப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஏமாந்துருக்கிறீங்க, நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் என் தேவனால நீங்க வெளியே வருவீங்க. உன்னை ஏமாத்தினவர்கள் இல்பொருள் ஆவார்கள், ஆனால் நீ சிங்கம் மாதிரி தைரியமா இருப்ப. ஏன்னா நீ நீதிமான். வசனம் சொல்லு, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். நீங்க தைரியமா இருங்கம்மா, நீங்க தைரியமா இருங்க தம்பி, தைரியமா இருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துக்களை உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். அடுத்த ட்விஸ்ட் எப்படின்னா, ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடி போவாங்க. ஒரு கூட்டம், ஒரு 4 பேர் 5 பேர் உனக்கு விரோதமாக கூடுனாங்கன்னு வச்சுங்களேன், கடைசியில் அவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணி பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. இதுதான் இங்க இதே இடத்துல நடந்த சம்பவம். இந்த தெரு, இந்த ஊர்ல நடந்ததும் இதுதான். உனக்கு விரோதமாக, உன் சபைக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி பல டீமா வந்து கடைசியில் இன்னைக்கு அவங்களுக்குள்ளேயே ஓடி அவங்களே சண்டை போட்டு அவங்களே இல்லாம போயிட்டாங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கு எதிராக ஒருவர் எழும்பி வந்து ஒரு வழியாக சொந்தக்காரங்களோ இல்லை மற்றவங்களோ, அவன் அண்ணன் தம்பி சித்தா பெரிய அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸுகள் சேர்ந்து ஒன்னாக வந்து உனக்கு எதிராக வரும் பொழுது நீ பயப்படாத. அவங்க ஒன்னா வர்றது இருக்குன்னா 7 வழியாக ஓடுறதுக்கு தான். சங்கீதம் 106 அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. சங்கீதம் 106 அதிகாரம் 10, 11, 12. பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருக்களின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். 11ஆம் வசனம், அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவளில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. போதும் அம்மா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருன் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டு கொண்டார். பொறாமை நாவிகளுக்கு, எரிச்சல் நாவிகளுக்கு, வன்கண்ணுக்கு, இவனுக்கு என்ன குறை, இவனுக்கு என்ன குறை, இவளுக்கு என்ன குறை, இவளுக்கு எல்லாம் இருக்கு, இந்த பையனுக்கு என்ன குறை, இந்த பொண்ணுக்கு என்ன குறை, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி வன்கண்ணோடு பொறாமையோடு இருக்கிறவள் மத்தியில கண்களுக்கு முன்னாடி உங்களை விலக்கி ஆண்டவன் செய்வார், பாதுகாத்து கொள்ளுவேன்னு பேசுறாரு. எந்தவித எரிச்சல்கள், எந்த பொறாமை, எந்த மாதிரி வன்கண்ணு, வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், வெளியினத்தை ஏற்படுத்துகிற ஆவிகள். இந்த வாரத்தில் தான் நான் கொஞ்சம் லாங் பிரயாணத்தில் இருந்தேன். பிரேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் அப்படியே வந்து இப்படியே சொங்கின்னு இருந்தார். சொங்கின்னு மாதிரியே இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டவர் பேசினது, அவனை சோர்வுக்குள்ள சோம்பேறித்தனமாக்குற ஒரு ஆவி திடீர்னு போகுது. அது ஒரு ஆவி. இயேசு நாமத்தில் போய் தலையில கை வச்சு ஜபிச்சு கொஞ்ச நேரத்தில் பரிசுத்தாவின் இறங்கினாரு. வசனம் சொல்லு, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடி போகும். ஆவியான இறங்கின உடனே தெரியல, ஒரு அபிஷேகம் இறங்கிச்சு, குதிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் அவருடைய உட்கார்தல் 2.5 மணி நேரம் மெசேஜ் நடக்குது. அவர் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தார். அப்ப அது வரைக்கும் ஏன் அவர் அப்படி இருக்கல? அவரை மயனப்படுத்துகிற, மந்தப்படுத்துகிற, சோர்வடைய செய்கிற ஆவி. பக்தன் சொன்னா, என்னை உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இன்றைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை, தோல்விகளை கொண்டு வந்து நம்முடைய உற்சாகங்களை கெடுக்க நினைக்கும். இந்த இடத்துல ஜெபம் செய்வதற்கு ஜெபிக்க வராங்களா,
ஆஹா அப்படி வேற ஏதாவது ஒரு காரியங்களை பேசி கொண்டிருந்தாருன்னா நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்ம இந்த இடத்துல ஜெபிக்க விடலையா, என் வீட்டில் ஜெபிப்பேன், என் வீட்டில் ஜெபிக்கிற பிரச்சனை இருக்கா, என் பெட்ரூம்ல ஜெபிப்பேன், என் பெட்ரூம்ல ஜெபிக்கிறது கஷ்டமா இருக்கா, குளிக்கும் பொழுது என் பாத்ரூம்ல என்ன ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. அங்கேயும் பிரச்சனையா, மற்ற மாடியில் போய் ஜெபிப்பேன், அங்கேயும் பிரச்சனை, தெருவில் நடந்து நடந்து ஜெபம் பண்ணுவேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சபையை சுற்றி சுற்றி நான் ஜெபிப்பேன், வெளியே ரோடெல்லாம். நமக்கு ஜெபிப்பதற்கு இப்பொழுது எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். எந்த இடத்துல பிரச்சனைக்கு அதோட நின்று விடக்கூடாது, அதோட சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய 40 நாட்கள் ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கு. தொடர்ந்து வெளி ஊர்ல போன அங்க ஒரு பெரிய டீம் ஜெபிக்குது. நான் பார்க்கிறேன், என்னடா சொல்லி ஐயா நடத்துகிற அந்த 40 நாட்கள் ஜெபத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, சபையின் எல்லை விரிவாகட்டும் அவங்க ஜெபிக்கிறாங்க. இதை மாதிரி பல 100 ஊழியர்கள், பல ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் நேரில் பார்க்கிறவர்கள் மற்றவர்களும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க ஜெபிக்க ஜெபிக்க தான், நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தான் கட்டுகள் உடைய ஆரம்பிக்கும். நம்ம ஒன்றை பார்த்து அது நடுவழியில் நம்ம நின்று விடக்கூடாது. இது பாதை அவ்வளவுதான், முட்டு சந்து சொல்லி நினைக்க கூடாது. அங்க போங்க, லெப்டோ ரைட்டோ ஒரு வழி திரும்பும், இல்லையா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு வழி திறக்கும். செங்கடலுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நின்று கொண்டு பார்த்தார்கள், எங்கும் வழி இல்லை. அப்படி நிற்கிற சூழ்நிலை நேராக பார்க்கும் பொழுது கடலையே பிளந்தார் கர்த்தர். ஹல்லேலூயா. கடலை பிளந்த தேவன் வழி கொடுத்தாருன்னா நமக்கு ஏதாவது வழி இல்லாம இருக்குமா? வழி இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருன் கைக்கு விலக்கி அவர்கள் ஒப்பு கொடுத்து. 11ஆம் வசனம் என்ன சொல்லுது பாப்பா? 11 பாருங்க. அவர்கள் சத்துருக்களை என்ன மூடிக்கொண்டது? தண்ணீர்கள் மூடிக்கொண்டது. பார்வன் கூட்டத்தை என்ன மூடிச்சு? என்னமா மூடிச்சு பார்வன் கூட்டத்தை? தண்ணீர்கள், கடல் தண்ணி, 2 சமுத்திரம் பிரிந்த சமுத்திரம் அவர்களை என்ன செய்து கொண்டது? மூடிக்கொண்டது. தண்ணீர் மூடி அத்தனையும் செத்தாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் ஒருத்தருக்கும் ஒரு சேதமும் இல்லாமல் கரை ஏறி கரை வந்து கரை சேர்ந்தார்கள். அவங்களுக்கு ஒரு கலங்கர விளக்கமாக கர்த்தர் இருந்தார். சொல்ல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் கூட இருப்பேன், கலங்கரை விளக்கமாக இருப்பேன். ஸ்தோத்திரம். தேவன் தரிசனமா சொல்றாரு, உன்னை கரையேறும்படி செய்வேன். எஸ், இப்பொழுது ஒரு பள்ளத்தில் விழுந்ததை போல, ஒரு பள்ளத்தில் அகப்பட்டதை போல கிடக்கிறாய். ஒரு சாப கண்ணியில் அகப்பட்டு கிடக்கிறது தேவன் தரிசனமாக வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது இருக்கிற நிலைமை உனக்கே தெரியாது. என்ன ஒரு பிரச்சனையில நான் இருக்கிறேன் என்றதை நீ உணர்கிறாய். ஆனால் எந்த நிலைமை எதனாலே ஆனது என்று உனக்கு புரியவில்லை. புரியாதபடிக்கு சாத்தான் உன் கண்களை மூடி உன்னை க்ளோஸ் பண்றதற்கு, அதாவது உன் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு, உன்னை அப்படியே பாதாளத்தில் மூடி போடுவதற்கு ஆயத்தம் நிற்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். அதிலிருந்து கர்த்தர் நிச்சயமாக ஜெபிக்கிற ஜெபத்தில் உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து சிறப்பட நிறுத்துவார். தலைக்கு மேலாய் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சிறப்பட நிறப்பட தைரியமாக திடமனதோடு உன்னை பப்ளிக்கிலே நடமாடும்படி தேவன் செய்வார். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இது தரிசனமான வார்த்தை. கட்டுகளை உடைப்பேன்றாரு. இன்னைக்கும் கட்டுகளை உடைப்பேன்றாரு. என்ன கட்டுகளா இருந்தாலும் உடையுன்றாரு. அது யாரு? யார் மேல கட்டு எதுன்னு இன்னுமே தெரியல. அது வெளிப்படாது. அவர் வேலை வரவில்லை. கானா ஒரு கல்யாணம் மாதிரி வேலை வரவில்லை. வேலை வந்த பொழுது தண்ணீர் திராட்சரசமாக மாறினது. அவருடைய வேலை வரும் பொழுது கட்டுகள் உடையும், பாடுகள் மாறும், நிந்தைகள் மாறும், அவமானங்கள் மாறும், கடன்கள் மாறும். கர்த்தர் கரெக்டா உன்னை கற்பாறை மேல நிறுத்துவார். நீ விழுந்து போவதில்லை. பயப்படாத. தண்ணீர்கள் அவர்களை மூடிக்கொள்ளும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாப்பா? 12வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசி. சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவருடைய வார்த்தைகளை என்ன செய்து தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது அவருடைய வார்த்தைகளையும் செய்கைகளையும் நம்ம நம்புவோம், விசுவாசிப்போம். இன்னைக்கு நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம். இந்த உபவாச ஜெபத்தில் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற
விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா ஆழமான விசுவாசம். வலையை எங்க போட சொன்னார் ஏசப்பா? ஆழத்தில் போட சொன்னார். அதே மாதிரி நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? ஆழமான விசுவாசம். சரி, இருக்கட்டும். உபாகம் 33 அதிகாரம் அதனுடைய 27 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகம் 33:27 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுன்னு சொல்லி கட்டளை இடுவார். அந்த கட்டளை இட்ட உடனே நீ ஒரு வார்த்தை வாய்ந்து, இயேசுவே இந்த சாத்தானை முறியடியும்னு சொன்னா போதும், சாத்தானுடைய கண்ணிகள் முறியடிக்கப்படும். ஏன்னா ஆண்டவர் அந்த ஒரு வேலையை, அந்த ஒரு அதிகாரத்தை தேவன் உங்க நாவல தருகிற ஒரு நேரம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த இடத்துல சபையில வருகிறவருடைய கட்டுகளை உடைப்பேன்னு தரிசனமா பேசியாச்சு. ஒருவேளை எனக்கு விரோதமான கட்டா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமான கட்டு கிரிகளா இருக்கலாம். அதை உங்களை தெரியாம துள்ளி குதிச்சு ஓடணும்னா, விழுந்து ஓடணும், உருண்டு பரணும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்காதீங்க. இந்த ஆண்டவர் டாக்டருடைய கத்தி படாமலாக்கும் கட்டிகளை குணமாக்குறது, வியாதிகளை குணமாக்குறது. அதே போல நீங்கள் அறியாமலேயே அந்த கட்டுகள் உங்களை விட்டு என்ன செய்யும்? விலகி போகும். அல்லேலூயா. நம்ம ஊழியம் செய்ய பிறந்தவர்கள் நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம்ன்றது என்ன? பிறருக்கு இயேசு குறித்து பேசுறது, நன்மையானதை செய்கிறது, ஒரு உயிரை காப்பாற்றுறது, ஒரு உயிரை பாதாளத்தின் ரட்சித்து பரலோகத்தினரை கொண்டு வர்றது, இதெல்லாம் என்னது? ஊழியம். ஒரு நர்ஸ் வேலை ஊழியம். இதை நான் செய்கிறது ஊழியம். டாக்டர்ஸ் இவங்க 2 பிள்ளைகளை பெற்று வச்சிருக்காங்களா, அது அவங்க ஒரு பெற்று வச்சிருக்காங்களே, இவங்க செய்கிறது என்ன? டாக்டர் என்ன செய்கிறாங்க? அதுவும் ஒரு வித ஊழியம். புண்களை கழுவி கட்டுறதும், வியாதிகளை சுகம். பணம் வாங்குறாங்க, பணத்துக்காக தொழில் செய்கிறவங்க இருக்காங்க. அதனால அப்படி பணமும் வேண்டும். ஊழியத்திலோடு தான் பிழைப்பு. எனக்கு ஆசை எல்லாரும் டாக்டர் ஆகணும். ஊழியம் செய்ய டாக்டரும் ஒரு ஊழியம் தான். அல்லேலூயா. ஊழியமா செஞ்சீங்கன்னா அது என்னது? ஊழியம். இன்றைக்கு நீங்க செய்யற ஊழியம், நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு முன்பதாக பிரீதி உள்ளதாய் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய வர? சத்துருக்களை அழிப்பார் வாயின் வார்த்தையில. நீ ஜெபிக்கிற பிள்ளைன்னா உன் வாயில என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருந்துகிட்டே இருக்கும். நீ ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு போன, அந்த சொந்தக்காரர் வீட்டுக்கு உள்ள ஏறுறதுமே ஒருத்தன் இருப்பான், அப்படியே கிடிக்கிடின்னு ஆடிட்டே இருப்பான். உனக்கு உடனே கண்ணில் தென்படும், இது சாத்தானுடைய போராட்டம் என்று. உடனே உன் வாயின் வார்த்தையினால இந்த பிள்ளைக்கு விரோதமாக இருக்கிற சாத்தான் நீ வெளியே போன உன் வாயில் இந்த வார்த்தை வெளிப்பட்டதுமே கர்த்தருடைய கட்டளை அப்படியே புறப்படும். அவர் உன் வாயிலிருந்து வாயோடு இருந்து பேசுவார். வசனம் சொல்லி பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று. அந்த பரிசுத்த ஆவியான் சோத்திர மலலி என்று சொல்லி ஒரு ஜபம் செய்த உடனே எதிரில் இருக்க சாத்தானும் அவனை தெரியாம உங்களை தெரியாமலே போயிடுவான். இடையில ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். உள் ஊர்ல இன்றைக்கு முந்த நாளைக்கு அந்த சாட்சியை பேசிட்டு இருந்தாங்க. உள் ஊர்ல ஒரு சகோதரி, கணவன் இல்லாத ஒரு சகோதரி, கணவன் இறந்துட்டாரு. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க, பெரிய பெரிய பிள்ளைகள் தான். அந்த சகோதரி சபையில ஊழியம் செய்யறாங்க. என்ன ஊழியம் தெரியுமா? பெருக்கிற, துடைக்கிற, பாத்ரூம் கழுவுற, சேறு போடுற, முன்னாடி இருந்து ஜெபிக்கிற, பாட்டு பாடுகிற, எல்லா ஊழியம். ஆல்ரவுண்டர், ஆளினால். நம்ம இது செய்தா அது செய்ய மாட்டோம், அது செய்தா இது செய்ய மாட்டோம். ஒரு டைம் டேபிள் மாதிரி வைப்போம்.
அந்த சகோதரி அவனுடைய ஊழியத்தை செய்கிறவள், ஜெபிப்பாங்க, துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க, பாடுவாங்க, சேர் போடுவாங்க, சபையை பெருக்குவாங்க, பாத்ரூமை கழுவாங்க, இவன் பாத்திரம் துறக்கும், எல்லா வேலையும் செய்கிறது அவள் ஒரு ஊழியக்காரி. அந்த ஊழியக்காரி வேறொரு ஒரு ஊருக்கு 2 குடும்பங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுவதற்கு பஸ் ஏறின உடனே, பஸ் நிறுத்தியாச்சு, பஸ் ஏறின உடனே, உள்ளுக்குள்ள ஏறின உடனே அந்த கண்டக்டர் கீழே இறங்கிட்டாராம். அந்த கண்டக்டரால அந்த வண்டியில ஏறி நின்று டிக்கெட் கொடுக்க முடியவில்லை. என்னன்னு கேட்ட உடனே, அவள் ஏறி வந்த உடனே என்ன ஏதோ ஒன்று கீழே தள்ளுது, அவளை முதல்ல இறக்கி விட சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அப்போதான் இந்த வசனத்தை நினைவு சாட்சி சொல்லும் பொழுது, நிறைவானது வரும் பொழுது, நிறைவானவர் இயேசு அந்த சகோதரியோட உள்ள ஏறாரு. குறைவான சாத்தான் போராட்டம் நிறைந்து அந்த கண்டக்டர் என்ன செய்யறான், வெளியே இறங்குறான். கடைசியில் அவனால் உள்ள வர முடியல. அவன் சொல்றான், நான் அவளை இறக்கி விட்டா தான் உள்ள வர முடியும்னு. அவ எப்படி, அவ கீழே இறங்கினோட மேலே ஏறானா. மேலே ஏறின அந்த சகோதரி சொன்னாங்களாம், இந்த பயப்படுகிற ஆவி வெளியே போட்டும் சொல்லிட்டு ஏறி உட்கார்ந்தாலும் மீண்டும் 2வது ஆள் ஏறி. நான் ஒன்று சொல்லட்டுமா, பெருசாக ஒரு உருள் இல்லையா பிறல் இல்லையா. அந்த சகோதரி சொன்னாங்களாம், இவர் பயப்படுத்துகிற ஆவி வெளியே போட்டோம். அவள் பயப்படுகிறது சாத்தான் அவனுக்குள்ள இருக்கிறான். அந்த சாத்தான் உடனே நார்மலாக ஏறி வந்து டிக்கெட் கொடுத்தாராம். இதை சொல்லி முந்த நாளைக்கு அதை பேசிட்டு இருந்தாங்க. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள்ள நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு. இருக்கு, தேவைப்பட்ட சரக்கு உங்களுக்குள்ள இருக்கு, தேவைப்பட்ட அபிஷேகம், வேண்டுமான அபிஷேகம் இருக்கிறது. இயேசு என்கிற நல்லவர் உங்களுக்குள்ள இருக்கார். அது நீங்க மறந்து போகாதீங்க. நீங்க ஒரு இடத்துல போகும் பொழுது மண்பாண்டம் செய்து வச்சிருப்பாங்க, நிறைய மண்பாண்டம் இருக்கும். அதுல எது ஓட்ட எது உடசல்னு தூர நின்று பார்த்தா தெரியாது. அதை தட்டி பார்க்க உள்ளவன் தட்டி பார்த்தாதான் எது உடஞ்சிருக்கு எது நல்லதுன்னு தெரியும். இல்லைன்னா தூக்கி வானத்தை பார்த்தாதான் தெரியும். இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான் உங்களை பார்த்தா தெரியும், மற்றவர்கள மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் தட்ட வேண்டியவர் இருக்கிறாரு, பார்க்க வேண்டியிருக்கிறார். அவர் பார்க்கிறார் உங்களை, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. பிசாசுக்கும் தெரியும் உனக்குள்ள இயேசு இருக்கிறார், அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது என்பதை யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு நன்றாகவே தெரியும். ஆதலால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்பதையும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும் மறந்து போகாதிருங்கள். பெருக்கிற துடைக்கிற இடத்துல ஒன்னிடத்துல ஆண்டவர் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. பிரசங்கம் என்ற பாஸ்டர் கூட தான் இருக்கிறார் ஆண்டவர் என்கிறதும் அர்த்தம் இல்லை. அவர் ஏழை எளிய பிள்ளைகளோடும் பணக்காரர்களோடும் பணம் படைத்தவர்களோடும் இல்லாதவர்களோடும் அவர் நோக்கி பார்க்கிற யாரா இருந்தாலும் அவர்களோட இயேசு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதை நீங்க மறக்காதீங்க. நீங்க விசேஷமான பாண்டம் என்கிறதையும் மறக்காதீங்க. எத்தனை பெண்கள் வண்டியில் வந்து ஏறுறாங்க, அவங்க ஏறும் பொழுதெல்லாம் டிக்கெட் கொடுத்தவன் இவங்க ஏறும் பொழுது கீழே இறங்குறானா? அபிஷேகம் கொள்ள மக ஏறி வரா. நீங்களும் அப்படிதான் போற வழியில போகும் பொழுது சிலது அலக்களிக்கும், எலும்பும் சாடும் குதிக்கும், என்ன வேணாலும் பண்ணோம். நான் அந்த சாட்சியெல்லாம் சொல்ல வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவம் இருக்கு, நிறைய அனுபவம் இருக்கு. அதுல இடையில தான் ஒரு மீட்டிங் சபையில முடிச்சுட்டு அந்த சபை இது மாதிரி சந்தோழி வெளியே வரணும். வீடு ஒரு 2 வீடு தாண்டி வரணும், வீடு கதவு தாண்டி தான் வரணும் வெளியே. சபைக்குள்ள இருந்து வந்து இந்த பக்கம் வந்து ஆட்டோ ஏறி வெளியே வந்துட்டு அடுத்த நம்ம கொண்டுறணும். அங்கே கொஞ்சம் லாங், சின்ன சந்து ரோடு. செய்தி முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் அலற ஆரம்பித்தான். உள்ளே இருக்க 2-3 வீடு தள்ளி வரவன் அவனே கத்த ஆரம்பித்தான். ஏதோ என்ன அமுக்குது. நாங்கள் கடந்து போகிறோம், என் கூட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. நாங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் அமைதியாகிறான். அப்போ என்னை கூட்டு போன பாஸ்டர் சொல்கிறாரு, பாஸ்டர் ஒரு வாட்டி சர்ச்சு வாசல் வரைக்கும் போயிட்டு வாங்களேன். அவர் இந்த பாஸ்டர், அந்த சபை பாஸ்டர் சொல்கிறார், அவருக்கு தெரியுது போல. திருப்பி நான் வரேன், அங்கே கத்துறான். அங்கே சர்ச்சு வாசலில் போயிட்டு மீண்டும் வரேன், அங்கே கத்துறான். அவனுக்குள்ள இருக்கிற ஆவியால அவனை அமைதியால் உட்கார வைக்க முடியவில்லை. நான் வந்து இயேசு நான் அதில் அந்த வீட்டை விட்டுன்னு நான் சொல்லலை. தயவு செஞ்சு எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் சும்மா ஊர் போகிற வம்பெல்லாம் வாங்கி தள்ள வைக்க மாட்டேன். சபை பிள்ளைகளை பொறுப்படுத்தி ஜெபிப்பேன்.
கண்டவன் நீ அங்கே குதி, ஒன்று நீ வேணா பக்கத்தில் சபை வாசலை போய் உட்காரு, விடுதலை வேணா ஏசப்பா வீட்டுக்கு போ, இங்கே இருந்துக்கு அலற என்ன, கர்த்தரை நோக்கி பார். அப்புறம் நான் போனேன், என்கிட்ட கேட்டாங்க பாஸ்டர் வெளியே இருந்து ஹூன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க பாஸ்டர். நாங்கள் தேவையில்லாத நாயை நம்ம ஹூன்னு சொல்லி கடி வாங்கி கேட்டுறதுக்கு, அதில் பேய்கிட்ட நமக்கு போடா ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, உன்னை அவன் பிடிச்சாதான் உன்னை ஆட்டினாதான் நீ சரிப்பட்டு வருவேன்னு நம்ம வேலை, நமக்கு கொடுத்த வேலையை முடிச்சாச்சு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வழிகளிலே வரும் பொழுது தேவனே காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், உங்கள் இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறார், உங்களுக்குள்ள ஆவியானவர் நடமாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் முக்கியமானவர்கள் இயேசுவுக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும், வாசிங்கம்மா யோசுவா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மோசைக்கோடு நான் இருந்தேன், சாகிற வரைக்கும் நான் மோசையோடு இருந்தேன், நான் சொன்னதை எல்லாம் செஞ்சேன். அவன் கோவப்பட்டதுனால சொன்னேன், கானான பாப்ப உள்ள உன்னை விடமாட்டேன்னா அது மாதிரி விடல, வரமை பிரவேசிக்க மாட்டாய். அது வரைக்கும் அவன் சாகிற வரைக்கும் நான் சொன்னதை நிறைவேற்றினேன், நல்லதோ கெட்டதோ. இங்க நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு, அப்படிதான் நம்ம வார்த்தை சொல்லிச்சு, நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லையே, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லையே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லையே, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லையே. உனக்கு கூட இருப்பேன்னு சொன்னவரு உன் சத்துருக்களையும் விலக்குகிறார். ஆமென். வசனம் சொல்லு, சங்கீதம் 18:48 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 18:48 அவரே என் சத்துருக்களை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. நீ விழுந்து போவே என்று சொன்ன இல்ல சொல்லாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில தேவன் உன்னை என்ன செய்வாராம்? உயர்த்தி. அப்படித்தானே சொல்லிச்சம்மா, உன்னை உயர்த்தி. அடுத்து என்ன நடக்குது? என்ன கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். கொடுமையான மனுஷன் யாரு? தன்னை போல பிறரை சிநேகிக்காதவன். உன்னை சிநேகிக்கிறதை போல நீ பிறனிடத்திலும் என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காண்கின்ற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆமென். காணாத தேவன், அவரிடத்தில் அன்பு கூறணும்னா காண்கின்ற சகோதரன் சகோதரி இடத்தில் நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். ஆமென். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் அன்பாகவே இருக்கிறேன். வேதம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் கோபப்படுவேன், ஆனால் அந்த கோபப்பட்டாலும்
எனக்கு உங்கள் மேல உள்ள அன்பு என்ன செய்யாது, குறையவே குறையாது. நான் அன்பாக தான் இருப்பேன். என்னை அதுக்கென்று ஆண்டவர் அழைத்தார், ஊழியத்துக்காக அழைத்தார், அன்பாக நடக்க சொன்னார். அவர் மீறி செல்லத்தில் கோபப்படுவேன். இருந்தாலும் மறுநிமிடங்கள் ஆண்டுடைய அன்புக்குள்ளே அதை பெற்றுக்கொண்டு பிற இடத்துலையும் அன்பாக நேசிக்க உள்ள ஒரு தன்மையை தேவன் என்னிடத்தில் வைத்திருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே அடுத்த வசனத்தை வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசுவா 6ஆம் அதிகாரம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். மந்திரவாதிகளையும் செய்வனைக்காரனையும் பிசாசின் போராட்டங்களையும் அநியாயக்காரனையும் உனக்கு எதிராக எழும்பி உனக்கு தீயதை செய்ய நினைக்கிற அவனுடைய சத்துருவின் கிரியைகளையும் உன் கால்களின் கீழே கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்காரு? ஒப்பு கொடுத்திருக்கேன். ஆண்டவர் ஒரு சத்துரு உனக்கிட்ட ஒப்பு கொடுத்தாருன்னா நீ ஸ்தோத்திரம்னு மட்டும் சொன்னா போதும், ஒரு துதி சொன்னா போதும், ஒரு ஆமேன் சொன்னா போதும், ஒரு அலலியா சொன்னா போதும், ஓடும் ஓடும் கட்டாயம். ஐயா தலை சிறந்த ஊழியர் பெனிகின் ஐயா ஒரு வாட்டி பெங்களூருக்கு வந்திருந்தார். அவ்வளோ நாங்கள் எல்லாம் அடிச்சு பிடிச்சி வண்டி பிடிச்சி போயிருந்தோம், கார் பிடிச்சி. ஏன்னா அப்போ அவ்வளோ ரசிக்கப்படலைனா கூட இப்படி ஒருத்தர் வராராம், கை காலெலாம் சரியாயிதான், கை கால் இல்லாதவங்களும் கை கால் வளர்ந்துருதான், முடவர்கள் நடக்கிறாங்களாம், அப்படி இப்படின்னு சொல்லி வீல் சேரில் வந்தவங்க போகிறாங்க. உண்மை. ஹல்லேலூயா. அவர் முதல் நாள் வந்து கூட்டம் நிரம்பியிருக்கு, ஆனால் ஒன்றுமே நடக்கலை, அவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கலை. என்னமோ கத்தினாரு, பிரசங்கம் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு, போட்டு கோட்டை உருவி கோட்டை உருவி எல்லாத்தையும் வீசி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. 2ஆம் நாள் என்ன நடக்கலைன்னு ஆண்டுகிட்ட போய் ஜெபிச்சாராம். இவர் 3ஆம் நாள் சொன்ன சாட்சி அது. ஜெபிக்கும் பொழுது நீ வந்து இது நடக்கும் அது நடக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்க ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை பார்த்து அப்படியே தான் நீ பரவசப்பட்டு வந்த தவிர, ஏன்னா அவர் வரும்பொழுதே அந்த அவருக்கு அதெல்லாம் தெரியுது, உள்ளது வரும்பொழுது கூட்டம் செம்ம க்ரௌடு, நாங்களும் இருக்கிறோம். வந்து நீ நான் செய்வேன் என் மூலம்னு என்னையே நீ பார்க்காம ஜனங்களையே பார்த்துட்டு வந்த. அதனால்தான் 3ஆம் நாள் ஒன்றும் இல்லை, அவர் எழும்பி பிரைஸ் தி லார்ட் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். அங்கே பொத்துன்னு பிசாசு ஓடுறது என்ன, வீல் சேர் எடுத்துன்னு ஓடுறது நடக்கிறது. 3ஆம் நாள் நாங்கள் இருக்க லைவ் வாங்க, ஒற்ற வார்த்தை பிரைஸ் தி லார்ட்னார் எழும்பி. சில நேரத்தில் ஒரு வார்த்தை நம்ம வாயில், ஒரு ஹல்லேலூயாவோ, ஒரு ஸ்தோத்திரமோ, ஒரு துதி, ஒரு ஆமேனோ, இதுதான் அப்படியே ஒரு அதிசயத்தை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க.